ஹாய், இன்னைக்கு டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 2 கை சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு பல் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 3 பெரிய தக்காளி சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியில் தேங்காய் அரைச்சி ஊற்றி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, பூண்டுப்பல், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கி விடுங்க. மண்சட்டியில் குழம்பு வச்சாலே அது சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை அதில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் அதை மிக்சியில் போடலை, நான் அதை சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிக்கிட்டு அதுவே நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்தா அந்த மசாலா தண்ணி அது ஊற்றணும். இதில் தான் நம்ம தேங்காய், புளி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த மசாலா தண்ணி அதில் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். நல்லா வெங்காயம், தக்காளியோடு சேர்ந்து இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு இந்த புளி வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த குழம்பு நல்லா கொதிச்சு புளி வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நான் இதெல்லாம் மாங்காய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு மாங்காய் பீஸ் பீஸாக வெட்டி வச்சுருந்தேன், நான் அதில் சேர்த்துக்கிறேன். குழம்புல மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மாங்காய் கொஞ்சம் நல்லா வேகணும். மாங்காய் வேக ரொம்ப நேரம் எடுக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். மாங்காய் ஓரளவு 3/4 பதத்துக்கு வெந்த உடனே நம்ம இதில் மீன் துண்டெல்லாம் சேர்த்துடலாம். நான் மீன் வாங்கி கழுவி வச்சுருந்தேன், அந்த பீஸெல்லாம் நான் இப்போ அதில் சேர்த்துக்கிறேன். மீன் துண்டெல்லாம் அதில் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மீன் உடையாமல் கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. மூடி ஃபுல்லாக கவர் பண்ண வேணாம், கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க, இல்லைனா குழம்பு பொங்கி கீழே ஊற்றும். மீன் வேக ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு கொதி வந்தோடனே மீனெல்லாம் வெந்துடும். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் அந்த சூட்டோடையே நான் கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அது மேலேயே போட்டு மூடி வச்சிட்றேன். அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், மண் சட்டியில் செஞ்ச டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.